சட்டுப்பட்டு சமையல இன்னைக்கு என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். ஹாய் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர்? ரேகா. ஓகே, இன்னைக்கு எங்களுக்கா என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கைமா சப்பாத்தி செய்ய போறோம். அதாவது கைமா பரோட்டா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி கைமா சப்பாத்தி. பரோட்டா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெல்த் வைஸ் வந்து அது வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. இது வந்து ஹெல்த் வைஸும் ஓகே, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நம்ம வீட்டில் சப்போஸ் முதல் நாள் சப்பாத்தி இருக்குன்னா அதவே கூட யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இந்த கைமா சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: சப்பாத்தி, பெரிய வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், முட்டை, பச்சை மிளகாய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அஜினோமோட்டோ, கருவேப்பிள்ளை, கேபேஜ், உப்பு, பூண்டு, வரமிளகாய் பேஸ்ட், எண்ணெய். ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஆரம்பிச்சிடலாமாக்கா? ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் ஊற்றி அந்த கார்லிக் அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட் வதக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடணும். ஓகே, பற்ற வச்சிடலாமா? பண்ணிடலாம். ஆயில் என்னங்க? ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஓகே, ஆயில் காஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் போட வேண்டியது அந்த பேஸ்ட், கார்லிக் அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட். கார்லிக் அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட். ஓகே, இது 2 ஸ்பூனு. கருவேப்பிலை. அடுத்து பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமா. ஆமாம், கொஞ்சம் அதிகமாகவே போடணும். இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓகே அக்கா, உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் டாக்டர் ரேகா. ஐம் டென்டல் சர்ஜன். ஹஸ்பண்ட் அவங்களும் டென்டல் சர்ஜன் தான், டாக்டர் ராஜ்மோகன். எனக்கு 2 பசங்க. பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. பொண்ணு வந்து ஷீஸ் டூயிங் எல்கேஜி. இது நல்லா ஹாஃப் ப்ரௌன் ஆகணும். ஸோ ஆஸ் அ டாக்டர் வந்து எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லாமே, லைக் பல்லுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. யூஸ்ஃபுல்லான சாப்பிடலாம். இது வந்து யூஸ்வலாக தான் ஃபுட் ரிச் இன் டயட், ஃபைபர் அதிகமாக இருக்கிறது சாப்பிட்றது நல்லது. ஸ்டிக்கி ஃபுட், பட் இப்போ நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா இருக்க மாதிரி தான் வந்துருச்சு. பட் அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கஷ்டம் தான், பட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுட் ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது. பார்த்தீங்களா, நான் ஒரு டிப் கேட்டோன்னே டக்குன்னு சூப்பராக சொன்னாங்க. ஸோ ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் தான் நல்லா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போடணும். கொஞ்சம் இப்போ சால்ட் போட்டுக்கலாம். தக்காளியோட சால்ட் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி கரைஞ்சிரும். ஸோ தக்காளி கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து கேப்சிகம், கேபேஜ், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்கலாமா? ஓகே, சாப் பண்ண வேணாம், ஏன்னா ஏற்கனவே வரமிளகா போட்டிருக்கோம். அதனால போதும் 2 பச்சை மிளகா. கார்லிக் அண்ட் வரமிளகா பேஸ்ட். ஆமாம். அடுத்தது மஞ்சத்தூள், மல்லித்தூள், நீங்க எப்போ சமையல் கத்துக்கிட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே கத்துக்கிட்டீங்களா இல்ல அதுக்கப்புறம் தான்? எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமையல் தெரியாது. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க, ப்ளஸ் அம்மாவும் சொல்லி தருவாங்க. ரெண்டும் கம்பைன் பண்ணி தான். இது காயெல்லாம் ஓரளவுக்கு ஹாஃப் குக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எக், முட்டை போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ எக் ஆட் பண்ணுறோம் நம்ம? இது யூஸ்வலாக 2 எக் போதும். முட்டை நல்லா அப்படியே அதில் பிளெண்ட் ஆகணும். இப்போ முட்டை நல்லா இதில் ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து வந்து சப்பாத்தியை வந்து சாப் பண்ணி போடணும் இதில், அந்த கைமா சப்பாத்திக்கு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அஜினோமோட்டோ இது கொஞ்சமாக ஒரு ½ டேபிள் ஸ்பூன் போதும். கொஞ்சம் எண்ணெய், ஆயில் கொஞ்சம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு
ரெடி ஆயிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாவும் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் டேஸ்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா. ரெடி ஆயிடுச்சாக்கா? இது ரெடி ஆயிடுச்சுமா. மல்லித்தலை போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியது. ஸோ கைமா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே சர்வ் பண்ணிடுங்க. சப்பாத்தி வந்து சாப்பிடாத குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நிறைய சாப்பிட்டே இருப்பாங்க. சாப்பிடுவாங்க. இன்னும் டயபெட்டிக் பீப்புளுக்கும் சாப்பிடலாம். ஏன்னா டயபெட்டிக் பீப்புள்லாம் இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மல் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்கும். ஸோ இது மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். ஓகே. ஆயில் மட்டும் கம்மி பண்ணிட்டு சாப்பிடலாம். ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்துறேன். ஓகே, நான் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி கைமா எப்படி செய்யணும் நான் சின்ன ரீக்கப். சப்பாத்தி கைமா செய்ய ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பூண்டு மிளகாய் வத்தல் பேஸ்ட் ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கேபேஜ், கேப்சிகம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது மேலே மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. சப்பாத்தி துண்டுகளை அதில் போட்டு தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லியை நல்லா கார்னிஷ் பண்ணி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி கைமா ரெடி.